Hello friends, welcome back to Goldwell Official Channel. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சைனா மற்றும் துருக்கி இந்த இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரேடை ஜனவரி 1 மாலத்தீவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை வருங்காலத்தில் கொடுக்க போகிறது. அதே மாதிரியே இந்தியா மாலத்தீவுக்கு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் மாலத்தீவு இந்தியா தன்னுடைய பட்ஜெட்ல 2024 கிட்டத்தட்ட 400 கோடி தான் ஒதுக்குனாங்க. பட் இந்த முறை கிட்டத்தட்ட 200 கோடி அதிகம் பண்ணி 600 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வெளியுறவு துறையில மற்ற நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில கிட்டத்தட்ட 4800 கோடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. ஓவராலா கிட்டத்தட்ட 20000 கோடிக்கு மேல வெளிநாடு அண்டை நாடுகளுக்கு உதவி செய்யணும். அதாவது முக்கியமா பாலங்கள் கட்டுவதாகட்டும், சாலைகள் இருக்கதாகட்டும், குடிநீர் வசதி, பல்வேறு விஷயத்துக்கு இந்தியா நிறைய திட்டங்களை தீட்டியிருக்காங்க. இது அண்டை நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதே மாதிரியே இதொரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா மாலத்தீவு கடந்த ஒரு 2 வருஷமாவே நல்ல உறவுல இல்லாம இருந்துச்சு. பட் 2024 அக்டோபருக்கு பிறகு அவங்களுடைய உறவில் டோட்டலா மாறுச்சு. அதே மாதிரி அவங்களுடைய டோனே டோட்டலா மாறுச்சு. பட் இப்பொழுது ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரேடை சைனா மற்றும் துருக்கி இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து இப்பொழுது ஃப்ரீ ட்ரேடை மாலத்தீவில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்க போகுதுன்னா நிறைய பிரச்சனைகளை வருங்காலத்தில் கொடுக்க போகுது. அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் 2023 முகமது முய்சா அவர்கள் பதவி ஏற்றார். ஆக்சுவலா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய அக்ரிமெண்டே டோட்டலா ஸ்டாபிள் தான் இருந்துச்சு. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா 2017 அப்பதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் வார் அக்ரிமெண்டே சைன் ஆச்சு. அப்துல்லா யமீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலத்து பிரதமர் தான் அவர் தான் அக்ரிமெண்டை சைன் பண்ணார். பட் 2018 இப்ராஹிம் அவர்கள் பிரதமரா பதவியேற்றார். அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பிரச்சனை இந்தியாவுக்கு ஆதரவாக சைனாவுக்கு எதிராக நிறைய இப்ராஹிம் பண்ணிட்டு வந்த காரணத்தினால 2023 வரைக்கும் அந்த பிளான் டோட்டலா தடைபட்டுருந்துச்சு. அதன் பிறகு மீண்டும் 2024 இப்பொழுது முகமது முய்சா பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் சைனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற காரணத்தினால இப்போ ஒவ்வொரு உதவிகளையும் சைனா உதவிக்கரம் நீட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா சைனா மாலத்தீவுக்கு நிறைய உதவிகளை செய்ய போறாங்க. அதுவும் முக்கியமா டாக்ஸே இல்லாம ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணோம்னா அவர்கள் வரி கட்டணும். பட் இது வரியே கட்டாம சைனா நிறைய உதவிகளை செய்ய போறாங்க. அதுவும் முக்கியமா இதுவரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள்ல கிட்டத்தட்ட 95% அவர்கள் வெளிநாட்டுல இருந்தா பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு மாலத்தீவு ரொம்ப கொடூரமான சிச்சுவேஷன்ல இருக்கு. அதே மாதிரியே மாலத்தீவுக்கு சைனா எந்த மாதிரி உதவிகளை செய்ய போறாங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா முக்கியமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நிறைய பொருட்களை கொடுக்க போறாங்க. அதே மாதிரியே கப்பலுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், விவசாயம் பண்றதுக்கான நிறைய பொருட்கள், இது எல்லாத்தையுமே சைனா டாக்ஸே இல்லாம ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியாவினுடைய நிலைமை என்னன்னா ஃபர்ஸ்ட் 2023 முகமது முய்சா பதவியேற்றார். ஆக்சுவலா அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா டோனியர் விமானம், அதே மாதிரி 2 ஹெலிகாப்டர், கிட்டத்தட்ட 88 ராணுவ வீரர்கள் அங்க மாலத்தீவை பாதுகாத்து இருந்தாங்க. அவர்கள் எல்லாத்தையும் வெளியேறு அப்படின்னு சொன்னார். அதனால இந்தியர்கள் எல்லாரும் வெளியேறினாங்க. அது வரைக்கும் நல்ல உறவில் இருந்த மாலத்தீவு அப்படியே டோட்டலா டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதன் பிறகு இந்தியா மீண்டும் இந்தியா இல்லாம அவர்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாலத்தீவு முடிவெடுத்தாங்க. அதுக்கு காரணமும் இந்தியாவினுடைய பிரதமர் தான். ஏன் அப்படி சொன்னார்னா அவர் நீங்கள் எல்லாரும் லட்சத்தீவுக்கு போங்க, அங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் போட்ட ஒரே ஒரு ட்வீட் தான் டோட்டல் பிளானியே மாத்துச்சு. அதனால மாலத்தீவு அங்க யாருமே அதிகமா சுற்றுலா பயணிகள் போகாத காரணத்தினால டோட்டலா டவுன் ஆச்சு. அது மாலத்தீவினுடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. இதை பார்த்துட்டு அவர் மீண்டும் இந்தியாவோடு பேச ஆரம்பிச்சார். அதன் பிறகு மீண்டும் நம்ம சமரசம் ஆயிக்கலாம் இந்தியாவோட, இந்தியா இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய டெலிபோன் கான்வர்சேஷன் எல்லாம் நடந்தது. அதன் பிறகு அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க. எப்பனா இந்தியாவினுடைய பிரதமர் பதவி ஏற்கும் பொழுது அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப நிறைய அவங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னார். அது எல்லாத்தையுமே கேட்டு இந்தியா
நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு மீண்டும் வந்து அக்டோபர்லயும் முகமது முய்சா வந்தார். என்ன காரணம்னா அந்த நாடு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குது. அதற்காக $760 மில்லியன் வந்து நம்ம நாணயத்தை வந்து மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் உதவி கேட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா 30 பில்லியன் ரூபாய் வந்து நம்ம மாத்தி கொடுக்கறதுக்கு நிறைய பிளான் வந்து அவர்கள் கேட்டாங்க. அதற்கு இந்தியா ஒத்துக்கும் செஞ்சது. கரெக்டா சொல்லணும்னா மாலத்தீவு இந்தியாவினுடைய ₹1 வந்து மாலத்தீவுல 5.34 ரூபாய் கரண்ட் சிச்சுவேஷன்ல அவ்வளவு வந்து அவர்களுடைய ரேட் வந்து டிஃபரன்ஸா இருக்க காரணத்தினால இந்தியாவிடம் உதவி கேட்டாங்க. இந்தியா வந்து நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நடந்தது அக்டோபர் மாசம். ஆக்சுவலா அக்டோபர் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 to 4 மாசம் ஆக போகுது. இப்போ மீண்டும் வந்து நிறைய உதவிகளை இந்தியா செய்ய தயாரா இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவினுடைய வெளியுறவு தொடர்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து உங்களுடைய எல்லா திட்டத்தையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரத்திலயோ அல்லது 1 மாசத்திலயோ உங்களுக்கான கரெக்டான ஸ்கீம் வந்து கூடிய விரைவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து மீண்டும் வந்து சைனா மற்றும் துருக்கியுடன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற காரணத்தினால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தெரிவிச்சது. இது வந்து இந்த ஸ்கீம் ஏதாவது பாதிக்குமான்னு கேட்டா நிச்சயமா பாதிக்காது. அதே மாதிரியே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால சைனா மற்றும் துருக்கினால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் வந்து சைனா வந்து இப்படி வந்து மோப்ப முடிக்கிறாங்கன்னா மாலத்தீவை அவங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் மாலத்தீவை அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், இப்போ மாலத்தீவு ஆகட்டும் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லா நாட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. பட் மாலத்தீவு வந்து அவர்கள் கண்ட்ரோல்ல கிடையாது. அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தான் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட கண்ட்ரோல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. பட் மறுபடியும் வந்து இந்தியா ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இப்பொழுது மாலத்தீவினுடைய வெளியுறவு தொடர்பு செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எங்களுடைய உறவு வந்து நல்லா தான் இருக்கு. அதே மாதிரியே அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாத்து கூடயும் பேசிட்டு தான் இருக்கோம். நல்ல சமரசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அபிஷியலான இன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுது. அதே மாதிரியே மீண்டும் வந்து இந்தியா இல்லாம மாலத்தீவு வந்து சமாளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா எப்ப வேணாலும் சைனா வந்து மிகப்பெரிய டிமாண்ட் வைப்பாங்க. இப்ப ஃப்ரீ டாக்ஸ் சொல்லுவாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் திடீர்னு வந்து மாலத்தீவு வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்குது, அந்த நாடே வந்து அழிகிற சிச்சுவேஷன் இருக்குன்னா அப்ப டிமாண்ட் வச்சு அந்த நாட்டையே விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான போறதுக்கு அவர்கள் தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் சைனாக்காரங்க. அதனால் இந்தியா வந்து இதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரியே மாலத்தீவினுடைய உறவில் நம்ம வந்து நீட்டி இருந்தால் மட்டும்தான் இந்திய பெருங்கடல்ல தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கு இது மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.